அடுத்த அமர்வு எழுத்தாளர் இந்துமதியின் படைப்புகள் குறித்த அமர்வு. இரண்டாம் அமர்வில் பேசவிருக்கும் திரு அகிலா ஸ்ரீதர் குறித்து அறிமுகம் செய்வதற்கு சவிதா அவர்களை அழைக்கிறேன். இது என 2 புத்தகங்கள் இவரது மொழிபெயர்ப்பில் வெளிவந்து கவனம் பெற்று இருக்கின்றன. திரைப்படத்துறையில் துணை இயக்குநராக பணி செய்கிறார். ஆங்கில மொழி திரைப்படங்களை தமிழில் டப் செய்கிற போது தமிழில் வசனம் எழுதும் பணியையும் செய்து வருகிறார். தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் குறித்து தொடர்ந்து கட்டுரைகள் மூலமாக ஆவணப்படுத்தி வருகிறார். எழுத்தாளர் இந்துமதி குறித்து உரை நிகழ்த்த திரு அகிலா ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்துமதிமா பத்தி பேச போறேன் அப்படின்ன உடனே அவரோட அதிதீவிர வாசகர்கள் 2 பேர் நீ ஒழுங்கா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டாத குறையா சொல்லிட்டு போனாங்க. அது வேற கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்துமதிமா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, அவங்க பாட்டி ஒரு குக்கிராமத்துல இருந்திருக்காங்க. லாந்தர் விளக்கு வச்சுட்டு புத்தகம் படிப்பாங்களாம். அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 100 புத்தகங்களுக்கு மேல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை விடவும் முக்கியம், அந்த காலத்திலேயே அவங்க ஹிந்து பேப்பர் அந்த கிராமத்துக்கு வர வச்சு படிச்ச ஒரே பெண் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டி தான் தன்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பாட்டியை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிறவங்க இப்படி ஒரு எழுத்தாளரா இல்லாம போனாதான் நம்ம ஆச்சரியப்படணும். எனக்கு இவங்க எப்படி அறிமுகமானாங்கன்னா, மலர்களிலே ஒரு மல்லிகை, மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்ற புத்தகம் நான் டீனேஜ்ல படிக்கிறேன். அதுல வர வித்யான்ற கேரக்டரா ஏன்னா நானும் அப்ப அது மாதிரியே தான் இருந்தேன். அந்த வித்யா எப்படின்னா, ஒரு புத்தகம் படிப்பா அண்ட் ஒரு சராசரி பெண்ணா இருக்க மாட்டா, எல்லாத்துலயும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்க ஆசைப்படுற ஒரு பொண்ணா இருப்பா. சோ அவ அதனால நான் வித்யான்ற கேரக்டராவே மாறி கொஞ்ச நாள்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அந்த கதையே எப்படி இருக்கும்னா, அந்த வித்யாவோட அப்பா ஒரு ஹிட்லர் மாதிரி இருப்பாரு. ஒரு எப்படி எல்லாரும் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் அடக்கி ஆளணும்னு நினைப்பாரு. பணத்துக்கு ஒன்றும் பெருசா குறைச்சல் இருக்காது. ஆனா இவ ஒருத்தி மட்டும்தான் அவர் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருப்பா. அதனால அவளோட காலேஜ் போற படிப்பையும் அவர் நிறுத்திடுவாரு. இவ உடனேயே அவருக்கு எதிராக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா. இன்னும் சொல்ல போனா, எனக்கு அப்ப நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு காலேஜ் முடிச்ச உடனே எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம சொந்த காலில் நின்னுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷனா எனக்கு அந்த வித்யா கேரக்டர் இருந்தது அந்த டைம்ல. இந்த வித்யா அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவளுக்கு ரொம்பவும் அவளோட ரசனைக்கு கொஞ்சமும் பொருந்தாத ஒருத்தர் அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. முதல்ல அவ மறுக்கிறா. ஆனா அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக போய் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறா. அந்த கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் பார்த்தா அவ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே, அவளை மாதிரியே இலக்கியத்துல ஆர்வம் உள்ள, சினிமால ரசனை உள்ள ஒருத்தரை அவ பாக்குறா. அவர் எழுத்தாளர். அவர் ஒரு எழுத்தாளர், சங்கர்னு பேர் அவர் பேரு. பாக்குறா. அவளுக்கு ஆக்சுவலா அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான பாண்டிங் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, இந்த கல்யாணம் நிச்சயமாயிடுது. கல்யாணமும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா இவளோட கணவர் ரமணி அவருக்கு அந்த இது அவருக்கு பிடிக்கல அவங்க 2 பேரையும். ஒரு மாதிரி ஒரு 3 பேருக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கடைசியா இதோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, ரமணி போய் சங்கர் கிட்ட பேசுவான். அப்போ இந்த மாதிரி எனக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. நான் அவளை எங்கேயாவது ஒரு இடத்துல, அந்த ஒரு வார்த்தை தான் முக்கியம், எங்கேயாவது அவள் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி இல்லை அப்படின்ட்டு அந்த சங்கர் பேசுறது அது அடுத்த விதமான இது. அவ சொல்லுவான், ஒருத்தருக்கு ஒரு புத்தகம் படிக்கணும் இல்ல ரசனையா இருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒருத்தர் சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி கிடையாது. ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு தூய்மையான அன்பு இருந்தா போதும் அப்படின்ட்டு அந்த சங்கர் சொல்றாரு. அந்த சங்கருக்கு எப்படி அது கிடைக்குது அப்படின்னாலும், அவர் ஒரு புத்தகம் படிச்சு அதுல வர ஒரு கேரக்டர் சொல்ற விஷயத்துல இருந்துதான் அவர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராரு. அதுக்கப்புறம் இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறதுக்கு ரசனையோ இல்ல புத்தக வாசிப்பு, இலக்கியம் இதெல்லாமே தேவை கிடையாது. ஒரு தூய்மையான அன்பு இருந்தா போதும் அப்படிங்கறது அந்த 3 பேருமே புரிஞ்சுக்கிற இடம் அதுதான் இந்துமதி அம்மாவோட குரலா இருக்கு இந்த இதுல. இது நான் என்னோட லைஃப் கூடவே நான் கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்ப நான் வந்து இலக்கிய செயல்பாடுகள்ல இருக்கேன், ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த இது வந்து சுத்தமா கிடையாது. அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் பர்சன். எங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டுமே வேற வேற திசையில தான் இருக்கோம் நாங்க. அவர்கிட்ட வந்து நான் வந்து பேச போறேன் இல்ல இதுல இருக்கேன் அப்படின்னா அவருக்கு வந்து அது புரியாது. அவர் வந்து ஃப்ரெட்ரிக்ஸ் ஃபோர்சிட், ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ்னு எப்போ ஒரு டைம் படிச்சிருக்காரு. பட் அதுக்கும் அவரோட இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஒரு ரெண்டு பேர் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இலக்கிய ரசனை இல்ல புத்தகம் இருந்ததுன்னா சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு ஒத்த ரசனை உடையவர்கள் சேர்ந்து இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா அப்படி இல்லைனாலுமே அவங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியும். ஒருத்தர் லவ் பண்றதுக்கு என்ன அன்பு தானே தேவை அப்படின்னு சொல்ற இந்துமதிமாவோட குரல் தான் வந்து இதுல இருக்கு. இதுக்கு அடுத்தது இந்துமதியோட லைஃப் கூட இது வந்து இந்த கதையே வந்து அவங்களோட லைஃப்ல கொஞ்சம் பாதி ரிஃப்ளெக்ட் ஆகிற கதை தான். இதுக்கப்புறம் இந்துமதிமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஒட்டுமொத்தமா தன்னோட லைஃப்ல இருந்து காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மணியன் சார் வந்து விடுவாரா, அவர் ஆனந்த விகடன்ல இருக்காரப்போ அவர் வந்து இவங்களை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு நல்லா எழுதிட்டு இருந்தவங்க வந்து இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த இதை வந்து எழுத்தை வந்து விட்டுறக்கூடாது, நீ வந்து திருப்பி எழுத ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அவங்க வந்து இவங்களை கேட்காமலே அவங்க சொன்னாங்க, நான் வந்து உனக்கு வந்து அப்ப வந்து வார பத்திரிகைகள் வந்து கோலோச்சிய காலம். அப்ப வந்து தொடர்கதைகள் தான் வந்து அங்க இருக்கிற எல்லா மக்களையும் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயமா வந்து தொடர்கதைகள் இருந்தது. அதுல வந்து அவர் சொல்றாரு, உன்னை கேட்காமலே நான் வந்து நீ தொடர்கதை எழுதுவேன்னு அறிவிப்பு போட்டுறேன், நீ வந்து தலைப்பை மட்டும் நாளைக்கு சொல்லு அப்படின்றாங்க. அவங்க வந்து அடுத்த நாள் வந்து தலைப்பு சொல்றாங்க. அதுதான் வந்து தரையில் இறங்கும் விமானங்கள். இந்த தரையில் இறங்கும் விமானங்கள் தான் வந்து இவங்களோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து தொலைக்காட்சி தொடராகவும் வந்திருக்கு. இதுல இருக்கிற இந்த புக்கு வந்து எனக்கு அறிமுகமானதே வந்து அது ஒரு சம்பவம். நான் வந்து ஸ்ரீதர் வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க கல்யாணமாயி அவங்க இன்லாஸ் வீட்டுக்கு போறேன் ஸ்ரீரங்கத்துல. அப்போ அவரோட பிரதர் வந்து என்கிட்ட வந்து நான் இலக்கியத்துல இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேசுறாரு. இதுல இருக்கிற பரசு கேரக்டர், இந்த புத்தகத்தோட அத்தனை ருக்மணி கேரக்டர் பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இப்ப அவங்க இந்துமதிமா இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்கன்னு பேசுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் சரி நம்ம இவ்வளவு நாளா இருக்கோம், இது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு இந்த புத்தகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அப்பதான் கனெக்ட் ஆகுது ஏன் அவர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அந்த வீட்டுல மூத்த பையன். இந்த கதையே வந்து அப்படிதான். ஒரு அப்பெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல மூத்த பையங்கிறவன் வந்து அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம். அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து அந்த பையன் தான் எடுத்துட்டு போவான். அப்பாவுக்கு ஏதாவது ஆனாலும் சரி, இல்ல அவர் ரிட்டையர் ஆயிடுவாரு, அப்போ வந்து குடும்பத்தை தாங்குற ஒருத்தனா இருப்பான். அப்பெல்லாம் வந்து அது வந்து கேட்டுட்டாங்க. இப்ப உள்ள ஜென்சிக்கு வந்து அது தெரியாது. பொறுப்புகள்ல இருந்து அவங்க விலகி போற காலம் இது. அப்ப வந்து அவங்க வந்து பொறுப்பெடுத்துப்பாங்க. ஆக்சுவலா அந்த பரசுக்கு வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும், நல்ல மார்க்கும் வாங்கியிருப்பான். ஆனா குடும்ப சூழ்நிலை கருதி அவங்க அப்பா வந்து அவனை வந்து இல்ல நீ வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம அவர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து அப்படியே இங்க போவாரு, ஆபீஸ் போவாரு, வருவாரு, தூங்குவாரு, திருப்பி போவாரு. கிட்டத்தட்ட ஒரு மெஷின் மாதிரியான லைஃப் தான். ஆனா வேற வழி இல்ல, அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காக வந்து அவர் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிறாரு. ஆனா அவரோட தம்பி வந்து விஸ்வம் அப்படின்ட்டு அவர் தான் இந்த கதையோட நாயகன். அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்கு எந்த காம்ப்ரமைஸும் செய்ய தயாரா இல்லை. அவர் வந்து அவங்க அண்ணாவுக்கு அப்படியே நேருது. நான் வந்து எனக்கு விருப்பமான மாதிரி தான் நான் வந்து இருப்பேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெஷின் லைஃப் நான் வாழ மாட்டேன். அவருக்கு வந்து இலக்கியம் வந்து ரொம்ப பிடிக்கும். எழுத்தாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. சிறு பத்திரிகை வந்து ஆரம்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதனால வந்து எந்த வேலைக்கு இன்டர்வியூ அவங்க அப்பா சொன்னாலும் சும்மா போய் ஒப்புக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருவாரு. ஆனா வந்து ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு. வேலை கிடைக்காம இருந்து இந்த எழுத்தாளர் எழுதிட்டே இருந்தா எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறதா அவரோட இது. அந்த மாதிரி ரெண்டு பேருமே வேற வேற கேரக்டர். ஆனா அந்த பரசுக்கு எப்படி இருக்கும்னா வந்து நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், பட் என் தம்பி தங்கைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க வாழணுங்கிறதுக்காக நான் ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணதோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு அண்ணன், அவ்வளவு அழகான அண்ணன். இதுல வந்து பரசுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, ருக்மணி வராங்க. ருக்மணி தான் வந்து பொதுவா ஒரு வீட்டுல வந்து ஒரு மூத்த அண்ணி வந்து ரொம்ப நல்லவங்களா வந்துட்டா வந்து அந்த குடும்பம் வந்து செழுமையா அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து முன்னேற்றி கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அண்ணி தான் வந்து இந்த ருக்மணி. ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களை இன்ட்ரோ பண்றதே வந்து
இவங்களுக்கு வந்து தீஜா நாப்பா சாயல்னா வந்து இவங்க கதையில வந்து ரொம்ப தாக்கம் இருக்கும். அதனால இன்ட்ரடியூஸ் பண்றதே வந்து அவங்களோட பாதத்துல இருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முயல் குட்டி குதிச்சது மாதிரியான ஒரு பாதம், ஃபீட்டிஷ் லவ் அப்படிங்கிற விதமா தான் அந்த கேரக்டரை. அவ்வளவு அழகான பொண்ணு. இவளுக்கு விஸ்வமுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆசை, என்ன இவ்வளவு அழகான பொண்ணு அண்ணனுக்கு வந்து ஒரு ரசனையே இல்லையே, இவ்வளவு ரசனையான பொண்ணை இவ்வளவு அழகா வந்து அவனால தாங்கிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம ரொம்ப இயல்பா அந்த குடும்பத்தோட இது பண்ணி தன்னோட எல்லாரையும் வந்து அப்படியே தன்னோட குடும்பத்துக்குள்ள வந்து கொண்டு வந்துருவா. தான் அந்த குடும்பத்தை ஒரு ஆளுன்ற மாதிரியான ரொம்ப அழகா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பரசுக்கு வந்து வேற ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அவங்க ருக்மணியும் கூட்டிட்டு போற டைம்ல வந்து அப்பதான் வந்து அவ வந்து அவளுக்கும் வந்து இலக்கிய ஆர்வம் இருக்கு, இலக்கியம் படிக்கிற பொண்ணுதான் அவ வந்து அந்த டைம்ல வந்து இவன்கிட்ட பேசுற ஒரு வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். நான் அதை வந்து படிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு இந்த வார்த்தைகள். விஸ்வம் நமக்கு வந்து மனுஷத்தனம் மட்டும் இருந்தா போதாதுன்னு நினைக்கிறேன். மனுஷத்தனம் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். வேற என்ன தெரியணும்? மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இது தெரியாம போனா என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து யார் கூடவும் சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்க தெரியணும். அதுக்கு தானே நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். இது வந்து அவங்க சொல்லுவது வந்து எப்படின்னா, அப்ப விஸ்வம்க்கும் எப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்னா, தான் வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவல், இலக்கியம் தெரியறதுனாலன்ற ஒரு இது இருக்கும். அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி மட்டம் தட்டி பேசிட்டே இருப்பான். அவன் வந்து ஒரு சாதாரணமா இருக்கா, அவளுக்கு வந்து பெருசா நான் எழுதுற கதைகள் வந்து அவளுக்கு புரியறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவன் வந்து அந்த இடத்துல வந்து இதை வந்து அவன் முகத்துல அடிக்கிற மாதிரியான இந்த வார்த்தைகளை வந்து அவ சொல்லுவா. சொல்லிட்டு இப்ப ஒருத்திக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிறது என்ன கட்டாயம்? எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்க மனுஷங்க தானே, அவங்க உன்னை லவ் பண்றா தானே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஊருக்கு போவா. இதுக்கப்புறம் பார்த்தா விஸ்வம் வந்து வேற வழி இல்லை, அவன் குடும்பத்தை காப்பாத்த இப்ப வேலைக்கு போய் தான் ஆகணும். இப்ப அவனும் வந்து திருப்பி ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். இது என்னன்னா, ஒரு லைஃப்குள்ள வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஒருத்தங்க இது பண்ணணும்னா இன்னொருத்தங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அந்த சின்ன சின்ன விட்டு கொடுத்தல்களோ காம்ப்ரமைஸோ இல்லாம நீயா நானான்ற போட்டி வரும்போதுதான் வந்து அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து சிதைஞ்சு போகுது. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய ஃபேமிலிஸ் அந்த மாதிரி பாக்குறோம். ஈகோனால வந்து டைவர்ஸ் கேட்டு போறாங்க, இது பண்றாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா அதுக்காக ஒருத்தரையே சாக்ரிஃபைஸ் பண்ணுமானா அப்படி கிடையாது. ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ். இந்த கதையோட டைட்டிலே பாத்தீங்கன்னா, நீ வந்து மேல உனக்கு வந்து நிறைய லட்சியம் கனவுகள் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து ஆனா ரியாலிட்டிங்கிறது வேறையா இருக்கும். நீ வந்து அதை நோக்கி மேல மேல அந்த கனவுகள்லயே பறந்துட்டு இருக்காத, யதார்த்தத்துக்குள்ள இறங்கி பூமியில வந்து கால் ஊனி நின்னு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய வந்து நம்ம லைஃப்ல வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். இந்த வேலைக்கு போகணும், அந்த படிப்பு படிக்கணும்னு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். ஆனா நம்ம பார்த்தோம்னா வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாத, நம்ம படிச்சதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை தான் நம்ம பார்த்திருப்போம். என்ன வேலை கிடைக்குதோ அதுல வந்து சர்வைவல்காக அதுல சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ரீச் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போவோமே தவிர, இந்த காம்ப்ரமைஸ்ங்கிறது ஒரு லைஃப தொடர்ந்து கொண்டு போறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த நாவல்ல வந்து இந்துமதிமா அழகா சொல்லியிருக்காங்க. இது நான் வந்து ரொம்ப அப்படியே ஒரு சுருக்கமா சொல்லிட்டேன். இதை வந்து அவங்க எழுதியிருக்கிறதுங்க வந்து அந்த நெரேட்டிவ் வந்து ரொம்ப அழகா, அவங்களோட வர்ணனைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு இடத்த வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. சங்கர் வந்து அவளை கூட்டிட்டு போறான். ஒரு புல்லு பூண்டு விடாம அத்தனையுமே அப்படி அழகான டிஸ்கிரிப்ஷன். ஒரு மரம்னா நமக்கு வந்து ஏதோ அவங்க வந்து சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்கிற மரங்கள், குள்ளமான மரங்கள், உயர்ந்திருந்த மரங்கள், ஒரு மரங்களுக்கு வந்து அவங்க அத்தனை டிஸ்கிரிப்ஷன் தராங்க. அந்த மாதிரி வந்து அவங்களோட வர்ணனைகள்ங்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த தரையில் இறங்க விமானங்கள் எனக்கு வந்து முகவரி படத்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா இதுலயும் அதே மாதிரிதான் வந்து அண்ணன் தம்பி தங்கன்னு இருப்பாங்க. ரகுவரன் தான் வந்து அண்ணனா இருப்பாரு. அவர் வந்து வேலைக்கு போவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அஜித் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக வந்து எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியில திடீர்னு ஒரு நாள் ரகுவரனுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடும். அஜித் வந்து அப்ப வந்து வேற வழி இல்லாம இதை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிப்பாரு, தன்னோட மியூசிக் கனவுங்கிறத விட்டுட்டு.
எனக்கு வந்து இந்த படத்தை வந்து அந்த கதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அடுத்தது நம்ம எல்லாமே வந்து ஒரு விமன் வந்து இப்போ டிபெண்டா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஆனா ஒரு ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஃபேமிலியில வந்து சார்ந்துதான் இருக்கோம். இந்த தொடுவான மனிதர்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க இந்துமதிமா. அதுல வந்து அமுதசுரபி அந்த அவார்டும் வாங்கியிருக்கு இந்த புத்தகம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் தான். இது வந்து ஒரு 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 2 பேர் லவ் பண்றாங்க. அண்ட் அதுல வந்து 3 பேர் ட்ரையாங்கிள் லவ்னா ஒருத்தர் அந்த பொண்ணை வந்து இன்னொருத்தரும் லவ் பண்றாரு. ஒரு கம்பெனி, அதுல இந்த பொண்ணு வேலை பாக்குறா, அவரோட எம்டி லவ் பண்றாரு. அண்ட் அவ கூட இருக்கிற மேனேஜரும் லவ் பண்றாரு. இவளுக்கு வந்து அந்த மேனேஜர் தான் லவ் பண்றா. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எம்டிட்ட போய் சொல்லும் போது அவருக்கு வந்து ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு இருக்கும். பட் கல்யாணம் நடக்கலாங்கும் போது வந்து அந்த பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அந்த மேனேஜர் இறந்துருவான். ஸோ இப்போ டோட்டலாக வந்து இவ வந்து தனியாயிடுறா. இப்போ அந்த எம்டி வந்து தன்னோட காதலை வந்து சொல்றாரு. இப்போ நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு வந்து இதை எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கும்போது அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இடத்துலயும் இவ வந்து அந்த பையனோட வந்து இவ கம்பேர் பண்ணி, நீ வந்து அந்த ராம்குமார் மாதிரி இல்லை, நீ வந்து என்ன பாத்துக்கல, நீ வந்து என்ன வந்து கடைசி வரைக்கும் வந்து சுயமா இருக்கணும்னு சொல்ற, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். கம்பேர் பண்ணிட்டே இருப்பா. அப்போ வந்து அவங்க அந்த கார்த்திகேயன் சொல்றதுதான் வந்து இந்துமதி அம்மா வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம். ஒரு ஆண் மூலமா அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஏன் வந்து ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுல வந்து ராம்குமார் வந்து அவன் மேல அவ்வளவு கேர் எடுத்துப்பான். டோட்டலா இவன் வந்து அவனை டிபெண்ட் பண்ணியே இருப்பான், தன்னை பார்த்துப்பான் அப்படின்னு தன்னை முழுமையா வந்து ஒப்படைச்சிருப்பான். பட் அந்த கார்த்திகேயன் கேரக்டர் வந்து டோட்டலி அகெயின்ஸ்டா பேசும். இந்த மாதிரி நீ எதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிற, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீயே நின்று அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் நீயே ஃபைட் பண்ணு, தேடு, கடைசியா முடியலைன்னா நான் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், மற்றபடி நீ வந்து சுயமா இயங்கு அப்படிங்கறதா சொல்லும். நீ வந்து அதனால நான் ராம்குமார் மாதிரி இல்லைன்னா நிச்சயமா அவனை மாதிரி இருக்க முடியாது. அப்போ அந்த பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க இவளுக்கு. அந்த பாட்டி சொல்லுவாங்க, ராம்குமாரோடது வந்து ஒரு சாதாரணமா எல்லா ஆண்களும் காமிக்கிற அதே லவ் தான் அது. அது வந்து அன்பால ஒருத்தரை வந்து அடிமையா வச்சுக்கிற லவ். அது உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா இந்த கார்த்திகேயன் சொல்றதுங்கிறது வந்து உனக்கு வந்து டோட்டலி நீ வந்து சுயமா நிக்கணும், உன் காலில் உனக்கு பிரச்சனை வந்தாலும் நீயே ஃபேஸ் பண்ணணும்னு உன்னை வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு யாருமே இல்லாம தற்சார்பு இல்லாம தனியா வந்து நீ இயங்கணுன்ற விதமா அவர் வந்து உன்னை வந்து சொல்றாரு. இந்த லவ் தான் வந்து சரியா இருக்கும், உன்னை வந்து எந்த விதமாவும் அடிமைப்படுத்தாம உன்னை இயங்க வைக்கிற இந்த லவ் தான் சரி அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ ஏத்துக்கிறான். இதுவும் கூட வந்து என்னோட லைஃபோடவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீதர் வந்து இங்க இருக்கும்போது நான் வந்து பெருசா எதுவுமே வந்து நான் எதுவுமே பண்ணிக்கிட்டது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டுறதுதான். அதுக்கப்புறம் அவர் அப்ராட் போகிற டைம் வரும்போது நான் வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னுலாம் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து நானே முட்டி மோதி எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சு, வண்டி கூட அப்போ எனக்கு ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ஒன்னா வந்து எல்லாமே வந்து நானே செய்ய வந்து நம்ம கத்துக்கிற விஷயம் இருக்கு இல்லையா. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட நான் என்ன பண்ணுவேன்னா, கையில சும்மா துணி தொட்டுட்டு அதே வண்டியை ஓடிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கேனே தவிர்த்து அப்ப கூட வந்து நான் யாரையும் கூப்பிட்டது கிடையாது. இந்த வந்து சுயமா நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போதோ இல்ல வந்து நம்ம நல்லா இருக்கும் போதும் சரி, பிரச்சனைன்னு வரும்போதும் சரி, கடைசி வரைக்கும் நம்மளே தான் ஒரு ஃபைட் பண்ணணும். பெண்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்து இருக்கணும். உடனே வந்து நம்ம யாராவது இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு ஒருவேளை முடியாதப்ப நம்ம வந்து யாராவது ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம். இதை வந்து இந்துமதி அம்மா வந்து அப்பவே அந்த நாவல்ல வந்து அழகா சொன்னதுனால்தான் அதுக்கு வந்து அமுதசுரபி அந்த அவார்ட் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் இவங்களோட சிறுகதை தொகுப்பு வந்து குருத்து அப்படிங்கிறது, அது வந்து ரொம்ப சிறந்த சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு. அதுல வந்து முதல் கதையே வந்து நம்ம இந்திரா காந்தி அம்மா அவங்கள வந்து ஷூட் பண்ணப்ப வந்து அந்த இவங்க மேல சர்தார்ஜி அவங்க மேல நடத்தின அந்த தாக்குதல் பத்தி அதுல வந்து ஒரு அப்பாவி பையன் வந்து எப்படி பாதிக்கப்படுறான் அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காங்க அந்த டைம்லயே. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன் இந்த கதைகள்லாம் முக்கியம் இவங்களெல்லாம் பேசுறோம்னா, இப்ப அந்த காலத்துல என்ன நடந்ததுங்கிறது வந்து நம்ம வந்து அதுக்கான ஒரு ஆவணமா தான் இது இருக்கு. அந்த காலகட்டத்தோட பிரதிபலிப்பா இல்ல அப்பெல்லாம் நடந்தது எல்லாமே பதிவு பண்ற விஷயமா தான் இவங்களோட கதைகளும் இருக்கு. இதுல வந்து இருத்தல் அப்படின்ட்டு ஒரு கதை வருது. இருத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே எக்ஸிஸ்டன்ஸ் தான்.
இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இருத்தல்ங்கிறது. இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த ரீல்ஸ் போடுறது இது எல்லாமே வரதுக்கு காரணமே வந்து நம்ம ஒரு போட்டா வந்து அதுக்கு எத்தனை பேர் வந்து நம்மளை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு லைக்ஸ்க்காக இதுக்காக பண்றதா தான் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம பண்ணா இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம அதை பாக்குறாங்க, நம்மளை வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இது வந்து இது எல்லா நேரமும் இந்த அங்கீகாரம் வந்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதுல வர்றவங்க ஒரு தமிழ் டீச்சர், ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்து ஒரு தமிழ் வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் அவ்வளவுதான். அந்த பசங்களும் கவனிக்க மாட்டாங்க, மற்ற டீச்சர்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஏதோ வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு தமிழ் டீச்சர் அவங்களுக்கு ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருந்திருப்பாங்க, பெட்ரிடன் தான் இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து இறந்துருப்பாரு. ஸோ இவங்க வந்து ஒட்டுமொத்தமாவே தனியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னோட இருப்புங்கிறது எங்க யாருமே அங்கீகரிக்கல, நான் வந்து இருக்கேன், இந்த தெருவில் கூட வந்து இன்னும் யாருக்குமே தெரியாது. அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு ஃபீலிங் தான் அது. என்னை வந்து நான் யாரு இங்க இருக்கேங்கிறதே யாருக்கும் தெரியாது. நான் வந்து நான் எதுக்கு இருக்கணும்ன்ற கேள்வியே கூட அவங்களுக்கு வருது. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து நான் போறேன், என்னை வந்து யாருமே கவனிக்கல, நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து எழுதிட்டு அவங்க பிரின்சிபால்கிட்ட சொல்லிடுறாங்க, நான் வந்து நாளையிலேருந்து வரமாட்டேன், என்னை வந்து இது பண்ணலை, ஸோ நான் வந்து நாளை காலையில் ரெசிக்னேஷன் லெட்டரோட வரேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டரோட வராங்க. வரும்போது பார்த்தா அவர் வந்து பிரின்சிபலுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. பிரின்சிபல் வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து இன்னிலேருந்து நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ண வந்திருக்காரு, புது வாத்தியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து இந்த டீச்சரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்து உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய, நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பாடம் நடத்துவீங்க அப்படின்ட்டு உங்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. எனக்கு வந்து அவங்கள வந்து பார்க்கணுன்னு, உங்களை எப்படியாவது வந்து பார்த்துடணுன்னு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு. உங்கள் கூட இப்போ வந்து நான் உங்கள் ஸ்கூலுக்கே வந்துட்டேன், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்றாரு. அவங்க வந்து அந்த லெட்டரை பிரித்து போடுறாங்க. அதாவது ஒரு எங்கேயோ இப்போ நம்ம வந்து நிறைய செயல்கள் செய்கிறோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இங்கே இருக்கு. நம்ம அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், நம்மளை யாரும் கவனிக்கலன்னு. ஆனால் வந்து நம்ம தொடர்ந்து செயல்கள் செய்துட்டே வரும்போது யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து எவ்வளோ நல்ல விஷயம். அவங்க வந்து இன்னைக்கோ ஒரு நாள் அப்படியான ஒரு அங்கீகாரங்கள் நமக்கு தேடியும் வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நமக்கு வந்து சில நேரம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து ஏமாத்தும் போது இல்லை வந்து துரோகம் செய்யும்போது வந்து நமக்கு வந்து மனுஷங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஐயோ நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஏன் இவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்களே, இப்போ யாரை நம்புறது, நான் வந்து அப்போ தனியாக தான் இருக்கணுமா, யார் கூடவும் பேச முடியாதா, எல்லாரும் ஏமாத்துறவங்களா இருந்தா எப்படின்னு ஒரு நிறைய ஒரு மன போராட்டம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஆட்டோவில் போகும்போது எக்ஸ்ட்ராலாம் கேட்காம நல்லவராக ஒரு ஆட்டோ டிரைவர் வரலாம். இந்த மாதிரி வந்து எங்கேயாவது நம்ம விழுந்து கிடந்தோம்னா அப்போ வந்து திடீர்னு நம்மளை வந்து டக்குன்னு யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து கை தூக்கி விடுவாங்க. இப்படியான மனுஷங்க வந்து நமக்கு தொடர்ந்து லைஃப் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு கதை தான் இது. இதுல வந்து ஒருத்தர் வந்து கணேசன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ராமநாதன் செட்டியாருக்கு வந்து கடன் கொடுத்துருக்காரு, ஒரு 5000 ரூபாங்கிறது அப்போ வந்து பெரிய அமௌண்ட்டு. இப்போ அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ண வச்சிருக்காரு. ஆனா வந்து பணம் வேணும். இப்ப அவர் போய் தொடர்ந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, அவர் ப்ரெஸ் வச்சிருக்காரு, நஷ்டமாயிடுச்சுன்றாரு, நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா வந்து பணம் தரல. ஆஸ் யூஷுவல் அவங்க வீட்டுல ஒய்ஃப் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அவங்கள, நீ வந்து இந்த மாதிரி தெரியாம எதுக்கு கடன் கொடுக்குறேன். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. இவருக்கு வந்து ஃபோன் வருது. இத்தனைக்கும் இந்த கணேசனும் அவரும் வந்து நண்பர்கள். அப்போ இவருக்கு வந்து செத்துட்டாருன்னு வருது மெசேஜ். இவர் போயிட்டு அங்க போயிட்டு இவருக்கு அந்த இழவ வீட்டுல இருக்காங்க அவருக்கு வந்து ஒட்டு மொத்தமா வந்து தன்னோட நண்பர் இறந்துட்டார் அப்படிங்கறத தாண்டி அவருக்கு வந்து இந்த 5000 ரூபாய் என்ன ஆகும், நம்ம வந்து இவர் எங்கேயாவது எழுதி வச்சிருப்பாரா, இல்லைன்னா வந்து இவங்க பையன்கிட்ட கேட்டா தெரியுமா, இந்த கடனை வந்து நம்மளால வாங்கிக்க முடியுமா, இந்த பணம் இப்போ இது இல்லைன்னா நம்ம பொண்ணோட கல்யாணம் என்ன ஆகும், இப்படின்ட்டு பல விதமான எண்ணம் வந்து அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவருக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அட் த சேம் டைம் அவர் வந்து ரொம்ப ஹார்ஷான மனிதரும் கிடையாது, அவரும் நல்லவர் தான். போய் வந்து இந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சாதான் நீங்க வந்து பொண்ணத்தை தூக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஆளும் கிடையாது. அவர் ஒரு நல்ல மனுஷர். அவர் வந்து இப்படி சுத்தி பாக்குறாரு, அவரால் எதுவும் பண்ண முடியல. திருப்பி வந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு.
அந்த எடுத்துடுறாங்க பாடியை, வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃப் வந்து அவர் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, சாப்பாடு போட மாட்டேன்றாங்க. இப்போ நீ பணத்துக்கு என்ன பண்ணுவேன், நம்ம பொண்ணு கல்யாணம் நின்னா பரவாயில்லையா அப்படின்றாரு. இவர் எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு அந்த பையன், அந்த இறந்தவரோட பையன் வந்து இவர் வீட்டுக்கு வராங்க. வந்து காசு எடுத்து 5000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கு 3000 ரூபாய் வந்து நான் ப்ரெஸ்ஸை விற்றதும் தரேன். அப்பா வந்து உங்களை பற்றி வந்து டைரியில் எழுதி வச்சிருக்காரு உங்களுக்கு கொடுத்த கடனை அப்படின்றாரு. இவருக்கு வந்து அந்த நிமிஷம்தான் இவருக்கு வந்து அவரோட இறப்புங்கிறது வந்து இவர் வந்து உரைக்குது. ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து அவர் வந்து ஃபுல்லாக கடன் வருமா 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 அப்படிங்கிற இதில் இருக்காரு. ஆனால் அவருக்கு அதுக்காக சண்டை போட விரும்பலை. இப்போ இவருக்கு வந்து கடன் வந்துருச்சு. இப்போதான் ஐயோ நான் வந்து இந்த மாதிரி என் நண்பனை வந்து மிஸ் பண்ணிட்டேனேன்ட்டு அழுகிறார். இதில் வந்து இப்போ நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவர் நினச்சதும் கரெக்ட். இப்போ நம்மளா இருந்தாலும் அந்த இடத்துல ஐயோ கடன் வந்துருமா, ஏன்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்து பெருசு, நமக்கு வந்து தேவையாக இருக்குது. அப்போ நம்ம அதை தான் யோசிப்போம். அப்படி இருக்கும்போது இதில் வந்து எல்லாருமே எனக்கு வந்து இதுக்கு படிக்கும்போது பிரபஞ்சன் சார் தான் ஞாபகம் வந்தேன். ஏன்னா அவர் கதைகளை எல்லாருமே நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த அம்மா எழுதியிருக்கிறதும் வந்து இவங்களோட கதைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தா வந்து சூழ்நிலை தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர்த்து இதில் எந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இதுக்கு விட இன்னொரு கதை இருக்குது, நாளை இன்னும் ஒரு நாளை. இவங்க வந்து தீஜா பிடிக்குது இவங்களுக்கு, ஜி நாகராஜன் பிடிக்குது. தீஜாவோட உயிர்த்தேன்ற இதை வந்து இவங்களும் தன்னோட டைட்டிலில் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட தாக்கம் வந்து இவங்களோட கதைகளில் வந்து நிறையவே இருக்குது. அந்த வர்ணனைகள் ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாத்துலேயுமே. இந்த நாளை இன்னும் ஒரு நாளை அப்படிங்கிறது வந்து ஒரு கல்யாணம் ஆக போகிற பொண்ணோட முதல் நாள், நாளை கல்யாணம் ஆக போது அந்த பொண்ணோட மன ஓட்டங்கள் இன்னைக்கு நைட்டு. அவளுக்கு வந்து அவளும் வந்து புத்தகம் படிக்கிற பெண்ணாக இருக்கா. அவளுக்கு வந்து வித்தியாசமாக சிந்திக்கிற பெண். அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது. ஆனால் நம்ம சமூகத்தில் அப்படி விட்டுற மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கம்பல் பண்ணி. வேறு வழி இல்லாமல் அவளுக்கு பையன் பார்த்துடுறாங்க. கல்யாணம் வந்து நடக்க போகுது மாதிரி இவளுக்கு வந்து அது பயமாக இருக்குது அதை எதிர்கொள்கிறதுக்கு. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன்னா இவ வந்து சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்குறா. இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, போயிட்டு சராசரி ஒரு மனைவியாக இருக்காங்க. காலையில் வந்து சமைச்சு கொடுக்கறது, ஹஸ்பண்ட் கூட இது பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சராசரி லைஃப்குள்ளே போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக இவளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணுறது, இல்லை நானே வந்து கல்யாணம் வேணும்ன்ட்டு இது பண்ணுறேனா, ஏன் இப்படிலாம் வந்து எனக்கு நடக்குது, ஏன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க முடியாதா? இது வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த கதை வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். இன்னைக்கு வந்து மேபி கல்யாணம் வேணாங்கிறதுக்கு பெண்களோட காரணங்கள் கொஞ்சம் வேறையா மாறி இருக்கே தவிர, ஆனால் கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து எல்லா பெண்களுமே வந்து ஒரு உறுதியா இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து டோட்டலா அவளோட சுயம்ங்கிறது எப்படி சொல்ல அழிக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். அது டோட்டலா அந்த பொண்ணு தன்னோட எல்லாத்தையும் மறந்துடணும், வேற ஒரு லைஃப்க்கு வேற ஒரு ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போகணும் அப்படிங்கிறத வந்து அது முன்னா காலத்துல வந்து அது வந்து ஈஸியா இப்படிதான் சொல்லி சொல்லி வளர்த்துடுறாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நடுவுல ஒரு புத்தக வாசிப்புக்குள்ள வந்த பெண்களுக்கு வந்து யாருக்குமே வந்து அது வந்து அப்படி நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற எதிர்கேள்வி வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வந்து அவ்வளவு சுலபமா வந்து அப்படி ஒரு லைஃபை வந்து நான் ஏன் வாழணும் அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்ற இடம் வந்துருது. இவங்க ஆக்சுவலா இவங்க வீட்டுல இந்த பொண்ணோட அண்ணியும் வந்து புத்தக வாசிப்புல இவளுக்கு கம்பெனி கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க. அவளும் அப்படிதான் இருந்திருப்பா. ஆனா இப்ப இவ வந்து அண்ணி நான் வந்து புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், நீங்க படிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவ சொல்லுவா, இல்ல சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சிருக்கேன், குழந்தை அழுது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்ப இவளுக்கு வந்து அவங்க அண்ணி கேட்பா கல்யாணத்தும் போது, நீ வந்து நாளைக்கு கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா நான் வந்து இதே மாதிரி நானும் உன்னை வந்து கேட்குறேன், புக்கு கொண்டு வந்திருக்கேன், நீ அப்போ என்ன பதில் சொல்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா வந்து இவளுக்கு கல்யாணம் ஆயிடுது, வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறா. இவளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மாறி போறா. ஒரு 10 மாசம் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இவங்க அண்ணி பார்க்க போகும்போது, நான் ரசல் புக்கு கொண்டு வந்திருக்கேன், நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து அப்படின்னு சொல்லி அவள் வந்து அப்போ வந்து உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஏன் இந்த மாதிரி இவங்களோட கதைகள் முக்கியம் அப்படிங்கும்போது, இதெல்லாமே வந்து அந்த காலத்துல பெண்களோட நிலைமை வந்து அப்படிதான் இருந்திருக்கு. அதுலேருந்து வந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாதுங்கும் போது இவங்களோட கதைகள் எல்லாமே தொடர்ந்து ஒரு பெண்கள் வந்து தங்களோட சராசரி லைஃப்குள்ளேருந்து வெளியே வர துடிக்கிற அவங்களோட ஆசைகளை அவங்களோட எண்ணங்களை தொடர்ச்சியாக வந்து தங்களோட கதைகளில் பேசிட்டு வராங்க இவங்க. முடிஞ்சிருச்சா? ஓகே.
இவங்களோட கதைகள்ல ஸ்பெஷல் அப்படிங்கிறது எனக்கு வந்து இவங்களோட சிறுகதைகளை விட நாவல்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுலதான் இவங்க வந்து நுண்ணிய விவரணைகள், அவ்வளோ ஒரு இவங்களோட நெரேட்டிவே வந்து ஒரு விஷுவல் நெரேட்டிவ். இப்போ அவங்க அவங்க ஒரு சீன் எழுதுறாங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போது அது வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு காட்சியா தெரியும். இவங்க ஈஸி, அதனாலதான் வந்து எல்லாருமே படிக்கிற எல்லாருமே தங்களை வந்து அதுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சினிமா பாக்குற மாதிரின்னு வச்சுக்கலாம் இவங்களோட நெரேட்டிவ், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்துமதிமா வந்து ஒரு எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாக்கு, கலைஞருக்கு, கமல்ஹாசனுக்குன்ட்டு எல்லாருக்கும் நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜெயலலிதாவோட கேரக்டரை வச்சு அக்னி நட்சத்திரம்னு ஒரு கதை கூட அவங்க எழுதியிருக்காங்களாம். அதையும் அவங்க வந்து தன்னோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இவங்க கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இவங்களோட பல நாவல்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிற பல ரெஸ்டாரண்ட்ஸும் அதில் வந்துடும். எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது இவங்க கதையை படிக்கும் போதெல்லாம் இப்போ இந்த டிரைவின் எப்படி இருக்கும், இந்த ஹோட்டல் சொர்க்கா எப்படி இருக்கும், இவங்க போய் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து அது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம வந்து எப்போ போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இந்துமதிமா வந்து ஒரு புத்தக வாசிப்பு, இசை இசை அழகியல் அப்படின்ட்டு ஒரு எல்லா ரசனைகளும் கொண்ட ஒரு மென்மையான கேரக்டர் அவங்க. அவங்களோட அந்த குணநலன்கள் தான் இந்த கதைகள், அவங்க எழுதின அத்தனை படைப்புகள்லையுமே வந்து அவங்க வெளிப்பட்டிருக்கு. இவ்வளவு அழகான கதைகளை கொடுத்துருக்காங்க. அண்டு இவங்க கதைகளை படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்க கிட்ட எந்த குறைகளும் இல்லாம அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துடும். இதுதானே ஒரு படைப்போட உன்னதமான நோக்கம். இதுவா இருக்கும்போது இதுதானே நம்ம எல்லாருக்குமே தேவையா இருக்கு. அப்படிப்பட்ட இந்துமதி அம்மாவோட கதைகளை பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி அகிலா. அகிலா ஸ்ரீதருக்கு நினைவு பரிசினை வழங்க ஜா தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்துமதி அவர்களின் புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன.